கையும் களவுமாக 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் தெரியுமா? ஆடு திருடி இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா திருடி இருக்கிறாங்க? நல்ல சொகுசு கார்ல போய் ஆடு திருடி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கடைசியா தெளிவா சொல்றேன். அதுக்கு முதல் மிக மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு தொழிலதிபர் உட்பட இன்னும் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை கதைக்கும் போது இவங்களெல்லாம் ஒரு மனுஷரா? இவங்களுக்கு மனசாட்சின்ற ஒன்று இருக்கா? அப்படித்தான் யோசிக்க தோணுது. இந்த தொழிலதிபர் வீட்டு ஒரு அக்கா ஒருத்தவங்க, ஒரு பெண் ஒருத்தவங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஒருத்தவங்களோட வீட்டுக்கு ஒருத்தவங்க வேலைக்கு போறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு வறுமையினாலதான் இன்னொருத்தவங்களோட வீட்டுக்கு வேலைக்கு போவாங்க. நீங்க அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பெருசா சம்பளம் பாதுகாப்பு கொடுக்கலன்றாலும் பரவாயில்லை, ஆனா ஒரு தொந்தரவு இது போல விஷயங்களை செய்யவே கூடாதுயா. என்ன நடந்திருக்குண்டா, அந்த அக்கா அந்த பெண்ணை இந்த வீட்டினுடைய உரிமையாளர் இருந்த நபர் அவரினுடைய நண்பர்களுக்கு முன்னுக்கு இந்த எப்படி சொல்றது பாருங்கள், எவ்வளவு மோசமான ஆட்களா இருப்பாங்க. உடுப்பை அகற்றி, அதாவது நிர்வாணமாக்கி அதை இவர் வீடியோ எடுத்து அதை சமூக வலைத்தளத்துல பரப்பி இருக்கிறார், முக்கியமாக வாட்ஸ்அப்ல. சோ இவர் இதை செய்யும் போது நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேர், இவர்கிட்ட காசு இருக்குது, என்னைய யார் கேள்வி கேட்க போறது, வீட்டுக்கு வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி ஆள் தான் நீ அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பேர். ஆனா இது அந்த பெண்ணினுடைய ஒரு துணிச்சலாலேயே இந்த விஷயம் வந்து கொஞ்சம் வைரலான காரணத்தினால போலீஸ் வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்குது. அதன் பிறகு இவர்கிட்ட காசு இருக்கிறனால காசு கொடுத்து கரெக்ட் பண்ணலாம்னு முயற்சி செஞ்சிருக்கிறேன். ஆனால் அது சரிப்பட்டு வரல. அதன் பிறகு இவர் ஓடி ஒளிஞ்சிட்டார், அப்படின்னா தலைமறைவாகிட்டார். ஆனாலும் போலீஸ் இப்பதான் லொகேஷன் அதெல்லாம் ஹேக் பண்றதெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் சிஸ்டங்கள் இருக்குது. காசு இருக்கிற விஷயம் தெரியாத ஆளா இருப்பேர் போல இருக்குது, ஓடி ஒளிஞ்சிட்டார். ஆனா போலீஸ் இதை விசாரிச்சு கடைசியா இவர் வந்து இலங்கையில பொரலா என்ற இடத்தை சேர்ந்த ஆளுன்னு நினைக்கிறேன். பொரல அங்க அதுக்கு இன்னும் ஒரு பக்கத்து ஏரியால ஒரு ஹோட்டல்ல ஆள் மறைஞ்சிருந்து இருக்கிறார். கடைசியா ஆளை தேடி கண்டுபிடிச்சு கைது பண்ணி இருக்கிறாங்க. அவரை மட்டுமில்ல, அவரோட சேர்ந்து அவருக்கு உணர்ந்தையாக இருந்தது அந்த தகவலை மறைச்ச குற்றச்சாட்டுல 2 நபர்களை மொத்தமா 3 நபர்களை கைது பண்ணி இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டுல ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. இந்த தவறு எவ்வளவு பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு குற்றம். நாங்கள் செய்யற தவறு ஒரு மனிதன் ஒரு உயிரோட செய்யறோம், உயிரற்ற பொருளோட நாங்கள் செய்யல, ஒரு உயிர் இருக்கிற ஒரு மனிதரோட தான் நாங்கள் செய்யறோம் என்று ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லாம எவ்வளவு பெரிய ஒரு தப்பை செய்திருக்கிறாங்க. அந்த தப்பை செய்தது மட்டும் இல்லாம அந்த தகவலெல்லாம் மறைச்சு தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சிருக்காங்க. அந்த சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க, அந்த அக்கா எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்கண்டு. ஒரு 2 நண்பர்களுக்கு முன்னுக்கு அதை நிர்வாணமாக்கி அதை வீடியோ எடுத்தா அந்த அக்காட சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. இதை நான் கேட்கிறேன், இதே விஷயத்தை தப்பா நினைக்காதீங்க. நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்லை, உங்களோட சொந்த பிள்ளைகளுக்கு இல்லைண்டா உங்களோட மனைவிக்கு இல்லைண்டா உங்களோட கூட பிறந்த சகோதரிகளுக்கு இது போல யாராவது செய்தா எப்படி ஐயா உங்களுக்கு இருக்கும்? இல்லைண்டா நீங்க உங்களோட மனைவிக்கோ சொந்த பிள்ளைகளுக்கோ உங்களோட சகோதரிகளுக்கோ செய்வீங்களா? செய்ய முடியுமா? அதே போலதான் நாங்கள் மற்றவங்களையும் நேசிக்கணும். சும்மா ஒரு சொந்த பந்தம்ன்றது ஒரு உணர்வு இருக்கலாம், ஆனா அனைவருமே மனிதர் தான். பக்கத்து வீடோ எங்கட வீடோ எல்லாருமே மனிதர் தான் ஐயா. எல்லாருக்குமே கை கால் கண் இரத்தம் தோல் அப்படிதான் இருக்கும். பெரிய தப்பு. சட்டத்தையும் மதிக்கிறாங்கள் இல்ல, கடவுளுக்கும் பயந்து வாழ்றாங்கள் இல்ல, என்ன மனுஷரோ எனக்குண்டா தெரியல. இது போல எக்கச்சக்கமான ஆட்களுகளை நாங்க நாட்டுல பார்க்கலாம். ஆனா பெரிய பாவம் ஐயா, ஒரு சட்டத்துல இருந்து நீங்க தப்பிக்கலாம், இந்த நாட்டில இருந்து தப்பிக்கலாம், ஆனால் ஒரு கடவுளினுடைய ஒரு நீதியில இருந்து தப்பிக்கவே முடியாது. இது என்னுடைய நம்பிக்கை. வேண்டாம் ஐயா, இது போல தவறுகளை தயவு செய்து செய்யாதீங்க. மிகப்பெரிய பாவம், எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பாவம். சோ இதில் கதைக்கிறதுக்கே எனக்குண்டா உண்மையா கடும் விருப்பமும் இல்லை. ஆனா இந்த விஷயங்கள் இலங்கை நாட்டுல நடக்கிற உண்மையான விஷயம், இதெல்லாம் பெருசா வெளிய மக்களுக்கு தெரியாது. அதே போலதான் நான் இப்ப தொடக்கத்துல சொன்னேன், இந்த ஆட்டை திருட்டு கார்ல போய் ஆடு திருடுறாங்கண்டா. ஆனா அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு இந்த திருடர்களுக்கு சங்கம் வச்சிருக்காங்களோ தெரியல. ஏண்டா கார்ல போய் ஆடு திருடுறாங்கடா, யோசிச்சு பாருங்க எவ்வளவு வளர்ச்சி உண்டு. எனக்கு இதை பார்க்கும்போது இந்த விஷயத்த சொல்றதுக்கு இன்னொன்று சொல்றேன். நேத்து எங்கட வீட்டுக்கு வளவுக்கு பக்கத்து வளவுல எனக்கு தெரிஞ்ச அக்காக்கள் தான் அவங்களும் அவங்களோட மகளும் வந்திருந்தாங்க. அப்ப என்னன்னு கேட்க ஆடு காணல் தேடுறாங்கட்டாங்க. அவங்க கழிச்சு கொண்டு இருக்கும் போதே கொஞ்சம் ஆடு வந்துட்டு, அப்ப நான் சொன்னேன் இந்த வந்துட்டு தானே அக்காண்டு ஓம் நிக்சன் இது வந்துட்டு, அப்ப இன்னொரு இழுத்தாங்க. என்னன்னு கேட்க இன்னொரு ஆடையும் திருடிட்டாங்க போல, 2-3 நாளா காணவே இல்லைண்டாங்க. நான் சொன்னேன் கவனமா பாதுகாத்து கொள்ளணும். அப்ப அவ சொன்னா எங்கட மகள திருமணத்துக்கு அது இதுக்கு அந்த மாதிரிக்கு அவங்களோட விஷயங்களை சொல்லி கவலைப்பட்டா. அப்ப நான் அதை பெருசா யோசிக்க இல்லை.
யாரோ ஒருத்தர் திருடிட்டாங்க போல இருக்கு, பெரிய பாவம் செஞ்சிருக்காங்க நினைச்சு போட்டு வந்துட்டேன். ஆனா அந்த அக்காக்களினுடைய ஒரு திருமணத்துக்கோ மகள திருமணத்துக்கோ நிறைய விஷயத்துக்காக தான் அந்த ஆடு வளர்க்குறாங்க. ஆனா இங்கேயும் கார்ல வந்து திருடுறானுகளோ தெரியல. இப்ப என்ன நடந்திருக்கு, அம்பாறை மாவட்டத்துல சம்மாந்துறையில தான் இந்த சம்பவம் நேற்றைய முன்தினம் நடந்திருக்குது. அங்க கொஞ்ச நாளா அந்த இடங்கள்ல கூடுதலா சம்மாந்துறை அங்க பக்கத்துல இருக்கிற ஏரியாக்கள்ல எல்லாம் கூடுதலா ஆடு வளர்ப்பாங்க. கூடுதலா ஆடு வளர்க்கறது யாரு, சாதாரண ஆட்கள் தான் கூடுதலா வளர்ப்பாங்க. பெரிய பணக்காரனா அங்க அடிக்கடி ஆடு காணாம போகுது, திருட்டு போகுதுன்றது வந்து அங்க ஒரு பேசு பொருளா இருந்திருக்கு. அப்ப என்னன்னு தான் திருடு போகுது, ஆக்கள் திருடுறே தெரிய மாட்டேங்குது. அப்ப என்னண்டு ஒரு ஆக்கள் வந்து திருடிட்டு போனா கண்டுபிடிக்கலாம், ஆனா யார் திருடுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது மக்களுக்கு. அதன் பிறகு நல்லா கண்காணிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஆடம்பர சொகுசு கார் வருது. கார்ல வந்து யாரும் ஆடு திருடிட்டு போவாங்களா, நம்பக்கூடிய விஷயமா? அப்ப யாருக்கும் சந்தேகம் வருமா? வராது. அதனால கார் வருது. இந்த கார் வந்ததுக்கு பிறகுதான் இந்த ஆட்டுக்களை காணாம போகுது. அப்ப அதை இன்னும் கண்காணிப்பா பார்த்திருக்காங்க. கார்ல தான் ஒருத்தவங்க ஆடு திருடுறாங்கன்றது உறுதியாயிருச்சு. அதன் பிறகு போலீஸ்ல சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு கார் ஒன்று வருது, இந்த கார்ல தான் ஆட்டுக்களை களவெடுத்துட்டு போறாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். அதன் பிறகு அந்த சம்மாந்துறையில போலீஸ்ல சொல்லி அதன் பிறகு அங்க இருக்கிற குற்றத்தடுப்பு பிரிவுக்கும் இந்த விஷயத்தை வந்து கொடுத்து அங்க இருக்கிற இன்னொரு பிரிவோடையும் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து இதை வந்து நல்லா கண்காணிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில நேற்றைய முந்தின அதே போல ஒரு கார் சந்தேகமான அடிப்படையில வந்திருக்குது. இப்ப எல்லா காரையும் சந்தேகப்படையலாது. அதனால உடனடியா சந்தேகமா வந்து அந்த காரை நிறுத்தி என்ன ஏதுன்னு போலீஸ் அப்படி கேட்கறது ஒரு நாகரிகம் இல்லை. அதனால நல்லா கவனிச்சிருக்கிறாங்க, நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆடு திருடி இருக்காங்கன்னு மக்கள் சொல்லிட்டாங்க, கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. அதன் பிறகு போலீஸ் அந்த காரை பின்தொடர்ந்து போய் காரை மறிச்சு பார்த்தா நிறுத்தினா கார் உள்ளுக்கு 2 பெரிய மனுஷன் தான் இருந்திருக்காங்க. ஆனா காருக்கு பின்னுக்கு அதாவது இன்னும் 4 ஆடுகள் இருந்திருக்கு கார் உள்ளுக்கு. அந்த நபர்கள் டிரைவரையும் அவரும் திருடர் தான், அது உள்ளுக்கு இருந்த இன்னொரு நபரையும் கைது பண்ணியிருக்காங்க. அவங்கள விசாரிக்கும் போது அந்த ஆட்டுக்களை வாங்குறதுக்கு ஒரு நபர் இருந்திருக்கு, அவரையும் கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு நபர் தலைமறைவாயிட்டே விஷயம் தெரிஞ்சு இப்ப இவங்களை விசாரிக்கும் போது, என்னையா நீங்கள் கார்ல வந்து ஆட்டுக்களை கொண்டு போறீங்களே, ஆடுகளை கொண்டு போறீங்களே என்றதுக்கு என்ன தெரியுமா தெரிய வந்திருக்கு, இவங்களோட தொழில் இதுதானாம். அதுல மிக மிக முக்கியமானது என்ன சொல்லியிருக்காங்கடா, இவங்களோட திருடுற தொழில்ன்ற காரணத்தினால கார்ல வந்து இதுல நல்ல அழகான முறையில தப்பிக்கலாம், வசதி. அதே சமயத்துல இனிமே இந்த காடுகளுக்கு அங்கஞ்செல்லாம் கஷ்டப்பட்டு இரவு நேரத்துல எல்லாம் போய் எல்லாம் திருடுறதெல்லாம் பழைய காலம், இது புது காலம். கார்ல அழகா போய் இந்த ஆடுகளை திருடி இருக்கிறாங்க. இந்த கார் வந்து இவங்களோட சொந்த கார் இல்லை, திருடுறதுக்காக வந்து கார் வந்து வாடகைக்கு வாங்கி தான் கொண்டு வராங்க. வேலை முடிஞ்சோன்னு திரும்பி கொடுக்கறது. யோசிச்சு பாருங்க எப்படி இன்றைக்கு நீதியாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் எத்தனையோ குடும்ப தலைவிகள், நிறைய அக்காமார்கள், பெண்கள், நிறைய கணவன்மார்கள், ஆண்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஆனா முன்னுக்கு வர முடியல. ஆனா ஒரு திருடன் கார்ல போய் ஆடுகளை திருடுற அளவுக்கு இந்த நாட்டுல விஷயத்தை பார்க்கும்போது சிரிக்கிறதா கவலைப்படுறதா, என்னையா மனுஷர்? உண்மையாகவே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம். இது முஸ்பாத்தியாக இருந்தா கூட உண்மையான சம்பவம். ஆனா அந்த ஆடுகள் யார் வளர்ப்பாங்க? ஒரு கஷ்டப்பட்டவங்க. ஏன் அவங்க ஆடுகள் வளர்க்குறாங்கன்னு தெரியுமா? அந்த ஆடுகள் ஒரு ஏதாவது அவங்களுக்கு பண்டிகை வந்தா, திருவிழா வந்தா, அவங்களுக்கு ஏதாவது பெருநாள் வந்தா கையில காசுகள் இல்லண்டா அந்த ஆட்டுக்களை வித்து அந்த காசு எடுக்கலாம். இல்லண்டா ஏதாவது அவங்களோட வீட்டுல வந்து ஒரு திருமணம், மகளுக்கோ மகனுக்கோ ஏதோ ஒரு திருமணம் வந்தா, இல்லண்டா வேற ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு இந்த ஆட்டுக்கள் அவங்களால விற்க முடியும். அதுக்காக தான் அந்த ஆடுகள் அவங்க முக்கியமா வளர்க்குறது. நிறைய காரணங்கள் இருக்கும், ஆனா இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அவங்கள்ட்ட போய் திருடுறீங்களே ஐயா, நீங்களெல்லாம் மனுஷரா? அதே போல ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வந்து ஒரு பெண்ணிடம் அநாகரிகமான உச்சகட்டம் நிர்வாணமாக்கி இதெல்லாம் செய்யற வேலையா? என்னன்றதான் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்ற ஒன்று இருக்காண்டே எனக்கு தெரியல. இப்படித்தான் இந்த உலகம் இருக்குது. கவனம் சொந்தங்களே. கொஞ்ச காலம் வாழ்ற அந்த கொஞ்ச காலத்துல பாவத்தை சம்பாதிச்சு வாழாம கஷ்டமோ துன்பமோ மனசாட்சிக்கும் நீதிக்கு நேர்மையா உண்மையா வாழ்ந்துட்டு போகும். அதுதான் என்னுடையது. நீங்க எந்த மதமா இருந்தாலும் எந்த சமயமா இருந்தாலும் நீங்க நம்புற அந்த கடவுளை அந்த சமயத்துக்கு விரோதமா செயற்படாம முடிஞ்ச அளவுக்கு உண்மையா வாழுங்க. நன்றி சொந்தங்கள்.